இருந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன சார் அர்த்தம்? பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ செமன்லாம் யாருக்கும் வராது. ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தாங்கன்னா 5 ml 7 ml தான் மேக்ஸிமம் வரும். சரி, ஒருத்தரே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவனை வந்து எதுவும் வாட் டு சே, இஸ் எ ரோபோட் ஆர் இஸ் எ மெஷின்? ஆனால் மெயினான வந்து பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டே அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்றது தான் இவ்வளோ பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரே ஒரு பொண்ணை ஃபுல்லாக நிர்வாணப்படுத்தி ஃபுல்லாக உடச்சி விரித்து நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஆர் டார்ன் அவர் என்டையர் ப்ரைவேட் பார்ட், கிழிச்சிருக்கீங்க. 150 கிராம் செமன் உள்ளே போயிருக்கு அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு டேஞ்சரான செயல். ஸோ இது டோட்டல் சைக்காட்டிக் பிஹேவியர். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்கள் எதிர்க்க நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு முதல்ல எரெக்ஷன் ஆகுமா சார்? உங்களுக்கு எரெக்ஷன் ஆகுமா? நம்மளுக்கு இந்த பயத்தில் ஐயோ என்னடா பண்ணுறீங்க ஓடுங்கடா அப்படின்றது தான் இருக்கும். அங்கே பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்குது, கண்ணை நோண்டிக்கிருக்கீங்க, சதையை கடிச்சிருக்கீங்க, நகத்தை பிக்கிறீங்கன்னா அவளை அணுவாக சாகடிச்சு கொலை பண்ணி அனுபவிக்கிறீங்கன்னா யூஆர் சைக்கோஸ். இறந்து போனவங்களுக்கு கூட தெரியாமல் பண்ணுறாங்கன்றதை தாண்டி இறந்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சும் பண்ணியிருக்கான்றது தான் என்னோடய வாதமாக இருக்குது. செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசான தாத்தாங்க இருப்பாங்கள்ல, கையில் வந்துட்டு ஒரு குச்சி கொடுத்து விட்ருவாங்க. அந்த போலீஸ் லத்தியை கொடுத்துட்டு செக்யூரிட்டின்னு உட்காந்துருப்பார். அவர் விசிலை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நம்ம கத்துவோம் காக்கா காக்கா தேக்கோ தேக்கோ அப்படின்னுவோம். ஓகேங்களா, அப்போ வந்து அவர் எழுந்துச்சு போயிட்டு ஏய் கேக்கர்ரே அப்படின்னு சொல்கிறதுக்கே அவன் எப்பயோ ஓடிட்டுருப்பான், ரேப் பண்ணியே ஓடிட்டுருப்பான். பட் இன்சிடெண்ட் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது கொஞ்சம் சீரியஸாக விஷயம் போகும்போது மட்டும்தான் வந்துட்டு நாடு ஃபுல்லாக ஒரு போராட்டம். மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மேனேஜ்மெண்ட்டே போட்டு விட்டுருங்க சார், பரவாயில்ல விட்டுருப்பா, கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், விட்டுருமா இதெல்லாம் ஒரு பெருசாக்க வேணாம். ஏன்னா ஆம்பளைங்க இப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலான்ட்டு அடிபட்டாலும் திருப்பி அடிச்சுட்டு தொடச்சிட்டு திருப்பியும் போகிறவங்க. ஆனால் ஃபீமேல்ஸுன்ற அந்த ஹார்மோன் அப்படி கிடையாது சார். இப்போலாம் இன்றைக்கி வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே நைட் டியூட்டி நாங்கள் வரல சார். இப்போ ஒரு விமன் டாக்டர் இப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க மிரட்டல் கொஞ்சம் வருது இல்லை சார், இதுமாதிரி பாஸ் பண்ண விட மாட்டோம், நீங்கள் எப்படி என்னை தாண்டி நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கன்னு பார்த்துடுறேன், அந்த மாதிரியான குரல்கள்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டம் சார். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர்ஸ்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன் சார். கொஞ்சம் அடங்கி தான் போகணும், சொல்கிறது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றத தாண்டி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு இல்லைம்மா அதை நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாமா, ஐயோ அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா, நம்ம கண்டிப்பாக பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு குரலை வந்து பொறுப்பெடுத்து செய்யணும். ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஹெச்ஓடி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா பயப்படணும், சல்யூட் அடிக்கணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ரேகிங் தானே. ரேகிங்னா உட்கார வச்சுட்டு இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு வசூல்ராஜில் பண்ணுற வைக்கிறது மட்டும் ரேகிங் கிடையாது. சார், இப்போ கொல்கத்தா மாணவி மரணம் வந்து இந்தியாவே ஒரு பெரிய கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சக மருத்துவராக உங்களுடைய கருத்து என்ன சார்? அது என்ன சார் சொல்கிறது, அதுதான் எல்லோரும் கருப்பு சட்டை போட்டு இன்றைக்கி இருக்கோம். எல்லாருமே கருப்பு ரிப்பன் அணிந்து பேரணி, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஐஎம்ஏ சார்பாக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மனித சங்கிலி போராட்டம், அதே மாதிரி ஸ்லோகன்ஸ் ரைசிங்கு, பேரணி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதத்தில் வந்து கண்டனங்கள் வந்து இன்றைக்கி ஐஎம்ஏ சார்பாக வந்து இந்தியா ஃபுல்லாக நடத்துனாங்க. எல்லாருமே இந்த ஓபிடி சர்வீசஸ் மட்டும் இன்றைக்கி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதாவது அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான மக்களுக்கு இப்போவும் யாரும் எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணல. அதாவது அவசரத்தை யாருமே ஸ்டாப் பண்ணல. இப்போ திடீர்னு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வராங்கன்னா நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது இல்லை. யாராவது ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு வராங்கன்னா ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸை பார்க்க முடியாதுன்னு யாரும் சொல்லலை. ஒரு பிரசவ பெண் வந்து கர்ப்பத்துக்குன்னு வராங்க அப்படின்னு பிரசவ வலி நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணணுன்னா யாரும் டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸோட நல்ல எண்ணத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனால் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டால் வந்து இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இது ஒரு கேஸ் அப்படின்னு மட்டும் இல்லை சார், நிறைய கேஸு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூட்டல் ரேப், ப்ரூட்டல் மர்டர், இது ஒரு சைடு. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா டாக்டரை போட்டு அடிச்சுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூஞ்சில் ஆசிட் அடிச்சுட்டாங்க, வந்து கத்தி வச்சு மிரட்டிட்டாங்க. அவங்கள தனியாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பெண் மருத்துவர்களை வந்து பேண்ட்டை கைட்டி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் சார் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு செயல். சிம்பிளாக சொல்லணுன்னா சார், ஒரு டாக்டர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம் சார். நீட் எக்ஸாம்லாம் 12th முடிச்சுட்டு பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆகிடுது சார். எம்பிபிஎஸ் ஒரு 6 வருஷம் கோர்ஸ்.
6 வருஷமும் ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு புக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும், அதை கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிட்டு எம்பிபிஎஸ் ஆனோம்னா, எம்பிபிஎஸ் முடிஞ்சோடனே இந்த நீட் பிஜி, அதாவது நம்ம இப்போ நான் வந்து நுரையீரல் மருத்துவர், இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் நடந்த அந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அந்த நம்ம சகோதரி கூட பார்த்தீங்கன்னா என்னோட துறையை சேர்ந்தவங்க தான், ரெஸ்பிரேட்டரி மெடிசன் பல்மனாலஜி சேர்ந்தவங்க தான். அந்த சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம டாப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரேங்க் உள்ளே இருந்தால் தான் அந்த சீட்டு கிடைக்கும். அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி படித்து, அதுக்கப்புறம் அந்த எம்டி படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் படித்து, 18 வயசில் ஒருத்தர் டாக்டருக்கு உள்ளே போயிட்டு ஒரு டாக்டராகி வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வயசு ஆல்ரெடி 30 ஆயிடுது சார். அப்போ அவனோட கிட்டத்தட்ட அந்த சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க, ஸ்கூலில் 10th வரைக்கும் நல்லா படுறா ஜாலியாக இருக்கலாம், 12th வரைக்கும் படிச்சிடறா ஜாலியாக இருக்கலாம், காலேஜ் போனோன்னா ஜாலியாடான்ட்டு 30 வயசு ஆகுது சார் ஒருத்தர் செட்டில் ஆகி வெளியே வர்றதுக்கு. 30 வயசுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃபே தொடங்க ஆரம்பிக்கிறோம். முக்கால்வாசி டாக்டருக்கு கல்யாணம் ஆகும்போதே வயசு வந்து 32, 33 இப்படி தான் ஆகுது சக இதில். அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நம்ம வந்து சொசைட்டிக்கு எதாவது செய்யலான்ட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றது தான் வந்துட்டு எனக்கு முதல் கட்ட பார்வையாக வந்து வைக்கிறோம். இது வந்து முதல் முறையோ 2வது முறையோ இல்லை சார், இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது, இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து கண்டிப்பாக சார். இதில் வந்து இது முதல் முறையில் அதான் நான் சொன்னேன், ஏகப்பட்ட இன்சிடெண்ட் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது கொஞ்சம் சீரியஸாக விஷயம் போகும்போது மட்டும்தான் வந்துட்டு நாடு ஃபுல்லாக ஒரு போராட்டம். மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மேனேஜ்மெண்ட்டே போட்டு விட்டுருங்க சார், பரவாயில்ல விட்டுருப்பா, கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், விட்டுருமா இதெல்லாம் ஒரு பெருசாக்க வேணாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்தந்த லெவலில் மூடி மறைக்கப்படுது. பட் விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். பெற்றோர்களுக்கு அந்த அச்சம் இப்போ உருவாயிருச்சா? இப்போ வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்னாலே ஐயோ டாக்டரா இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பயமும் அச்சமும் உருவாயிருச்சு எல்லாருக்கிட்டையும். கண்டிப்பாக பயங்கரமாக உருவாயிடுச்சு சார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மாணவிகள் மத்தியில். ஏன்னா ஆம்பளைங்க எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் வந்து எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலான்ட்டு அடிபட்டாலும் திருப்பி அடிச்சுட்டு தொடச்சிட்டு திருப்பியும் போகிறவங்க. ஆனால் ஃபீமேல்ஸுன்ற அந்த ஹார்மோன் அப்படி கிடையாது சார். அவங்க டீப்பாக ஒரு மாதிரி இன்சல்ட் ஆனாங்க இல்லை டீப்பாக ஒரு ஹர்ட் ஆனாங்கன்னா வெளியவே வர முடியாது. இப்போலாம் இன்றைக்கி வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே நைட் டியூட்டி நாங்கள் வரல சார், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ரூம் இருக்கணும், செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கணும் சார், எங்கள் ஃப்ளோரில் ஒரு செக்யூரிட்டி இருக்கட்டும், எங்களுக்குன்னு தனி ரூம் இருக்கட்டும், தனி ரெஸ்ட் ரூம் இருக்கட்டும், சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், எல்லாம் உறுதி செய்யுங்க, அப்புறம் நாங்கள் நைட் டியூட்டி வந்து பார்க்குறோம். நீங்கள் சொன்ன எதுவுமே வந்து அந்த கொல்கட்டாவில் இருக்க அந்த ஆர்ஜி காரில் வந்து இல்லை அப்படின்றது பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா சிசிடிவிலாம் இருந்தால் இந்த நேரத்துக்கு யார் என்ன பண்ணாங்க கண்டிப்பாக உடனே தெரிஞ்சு. கண்டிப்பாக ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் பார்த்தோன்னா 150 மில்லிகிராம் வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ள இருந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன சார் அர்த்தம்? பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தானுங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி எஜாக்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா செமன்ன்றது எவ்வளோ வரும்னா பார்த்தீங்கன்னா 5 ml. பயங்கரம் ரொம்ப நாள் பண்ணாமல் இருக்கேன், இன்றைக்கி தான் ஆரம்பித்து பண்ணுறேன்னா கூட 7 ml அவ்வளோதான் வரும். அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு வரும். யாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறது, 1/2 லிட்டர் 1 லிட்டர் நம்ம என்ன வந்துட்டு மாடா இல்லைனா வந்து குதிரையா இல்லைனா வந்து யானையா, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோ செமன்லாம் யாருக்கும் வராது. ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தாங்கன்னா 5 ml 7 ml தான் மேக்ஸிமம் வரும். ஆனால் 150 கிட்டத்தட்ட எம்எல் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா எத்தனை பேர்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? மல்டிபிள் டைம்ஸ். ஓகே, 150 கிராம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்னால சத்தியமாக முடியாது. ஓகே, சரி ஒருத்தரே திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவனை வந்து இதுவாக வாட் இஸ் இஸ் எ ரோபோட் ஆர் இஸ் எ மெஷின்? நோ சான்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி பண்ணுறாங்கன்னா அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த உணர்ச்சி பெருசாக இருக்காது. ஓகேங்களா? அதுவும் இவ்வளோ தூரம் ஒரு ப்ரூட்டல் மர்டர் வேறு. அதில் வந்து ரேப் மட்டும் கிடையாது, கையை உடைக்கிறாங்க, காலை வந்து அந்த 2 இடுப்பு எலும்பையும் திருப்பியும் அந்த லேடிஸ் தற்காப்புக்கு இப்படி அந்த சொல்லவே கஷ்டமாக இருக்குது சார். அந்த இதுவை மூடுவாங்கள்ல, அப்படி மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 காலையும் போட்டு உடச்சி அந்த ஹிப் ஜாயிண்ட்டையே பொழந்துட்டாங்க. பொழந்து அந்த லேடிஸ் பார்ட் அப்படியே தெரியணுன்றதுக்காக ஃபுல்லாக உடச்சிருக்காங்க. நகங்கள் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து பிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி சதைகள் எல்லாம் வந்து கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் சதையை பல்லாலேயே கடிச்சு எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ ஒரு கொடூரம் யோசிச்சு பாருங்கள். சிங்கம்னு நினச்சிட்டு இருக்காங்களா அவங்கள? சிங்கம் மாதிரி பிடுங்கி எடுக்கிறோம் பல்லாலன்ட்டு, சிங்கம் மாதிரியா இருக்குது, அசிங்கமாக இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தத்துக்குரிய செயல் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற 150 கிராம்ன்றது ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு கேங் பிளான்ட் ரேப் அண்ட் மர்டர், அதில் டவுட்டே கிடையாது. இதை வந்து முதல் நாள்லேருந்தே ஏகப்பட்ட பேர் வந்து ஒருத்தர் அங்கே சரண்டர் ஆகிட்டாருன்னும் போது அப்போவே அங்கே கொந்தளிப்பு. இந்த காலேஜில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு குரூப் ஆஃப் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள், அதே மாதிரி வெளியே இருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கேங் மாதிரி இங்கே வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸை செக்ஸ் டார்ச்சருக்கு ஈடுபடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் வந்து கொடுக்கறது, ஐவி இன்ஜெக்ஷன்ஸு, ஹெராயின், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு
பலியாடு மாதிரி ஒரு ஸ்கேப் கோட். ஆனால் மெயினான வந்து பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டே அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்றது தான் இவ்வளோ பிரச்சனை. முதல் நாளே மேனேஜ்மெண்ட் ஓப்பனாக யார் வேணால் வந்து யார் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த இடத்தையே வந்து டோட்டலாக வந்து அந்த விஷயத்தையே மூடி மறைக்கணும் அப்படின்றது தான் அந்த அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ப்ரூட்டல் மர்டர் அப்படின்றத தாண்டி ஒரு கேங் ரேப் அப்படின்றது ஒரு இப்போ 150 ml வந்து மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை பேர் சார் ஈடுபட்டிருப்பாங்க? இதெல்லாம் ஒரு கணிப்பு பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ இவ்வளோ இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா வந்து ஒரு மனுஷனால வந்து ஒரு நார்மலா ஒரு பர்சன் கிட்ட இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது சில விஷயங்கள் தான் இருக்கும். பட் இதை தாண்டி பண்ணவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு சார் இருக்கும்? தே ஆர் ஆல் டோட்டல் சைக்காட்டிக்ஸ். ஓகேங்களா? ராட்சசன்னு ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி சைக்கோ போல இருக்கவனுங்களாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சைக்காட்டிக் பிஹேவியர்ஸ் இருக்கவங்க தான் அப்படி பண்ண முடியும். இந்த மாதிரி அதுவும் நிறைய பேர் இந்த மாதிரி சைக்காட்டிக்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ஸாக இருப்பாங்க. நார்மல் மனநிலையில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் ஈடுபட முடியாது. தெரியாமல் நடக்கிற இன்சிடென்ட்ன்றது 100% ஒத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரே ஒரு பொண்ணை ஃபுல்லாக நிர்வாணப்படுத்தி ஃபுல்லாக உடச்சி விரித்து நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஆர் டான் ஆர் என்டையர் ப்ரைவேட் பார்ட் கிழிச்சிருக்கீங்க. 150 கிராம் செமன் உள்ளே போயிருக்கு அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு டேஞ்சரான செயல். ஸோ இது டோட்டல் சைக்காட்டிக் பிஹேவியர்ஸ். இந்த மாதிரி சைக்காட்டிக் பிஹேவியர்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரக் அடிக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நார்மல் மனநிலையில் வந்து இப்படி பண்ணுறான்னா ஒரு சைக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்கள் எதிர்க்க நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு முதல்ல எரெக்ஷன் ஆகுமா சார்? உங்களுக்கு எரெக்ஷன் ஆகுமா? நம்மளுக்கு இந்த பயத்தில் ஐயோ என்னடா பண்ணுறீங்க ஓடுங்கடா அப்படின்றது தான் இருக்கும். அங்கே பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்குது, கண்ணை நோண்டிக்கிருக்கீங்க, சதையை கடிச்சிருக்கீங்க, நகத்தை பிக்கிறீங்கன்னா அவளை அணுவாக சாகடிச்சு கொலை பண்ணி அனுபவிக்கிறீங்கன்னா யூஆர் சைக்கோஸ். அது வந்து ஒரு குரூப் இருக்குது சார். அந்த குரூப் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. நெக்ரோனா செத்து போனதுன்னு அர்த்தம். நெக்ரோனா செத்துருச்சு, நெக்ரோசிஸ் அப்படின்னா செத்துருச்சுன்னு மெடிக்கல் டேர்ம். நெக்ரோஃபேலியானா என்னென்னா இந்த இறந்து போனவங்களுக்கு கூட செக்ஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்நேச்சுரல் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் சட்ட மருத்துவத்துறையில் வருது. இது எல்லாத்துலேயுமே இவங்க ஈடுபட்டிருக்காங்க. இறந்து போனவங்களுக்கு கூட தெரியாமல் பண்ணுறாங்கன்றதை தாண்டி இறந்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சும் பண்ணியிருக்கான்றது தான் என்னோட வாதமாக இருக்குது. தேர் சைக்கோஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சார், இதெல்லாம் அன்நேச்சுரல் சைக்கோ சோஷியல் டிஸார்டர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் அன்நேச்சுரல் செக்ஷுவல் அஃபென்சஸ் கீழே வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹேபிட் கிடையாது. நார்மல் ஹேபிட் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இயல்பாக வந்து உடல் உறவுன்றது என்னவோ அதுதான் நார்மல் ஹேபிட். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து நீ வந்து பண்ணியிருக்க, விளையாடிருக்க, கடிச்சிருக்க, அவளோட ஃப்ளெஷ்ஷை சாப்பிட்ருக்க, அதுக்கப்புறம் வந்து அவள் இறந்து போனதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஞ்சர் சார். ஓகே? ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மன்னிக்கவே முடியாது. எல்லாமே போஸ்ட்மார்ட்டமில் தெரிஞ்சிருச்சு சார். போஸ்ட்மார்ட்டம்ன்றது சும்மாவா? போஸ்ட்மார்ட்டம்ன்றது சட்ட மருத்துவத்துறை இருக்குது, ஃபொரன்சிக் மெடிசன் இருக்குது. ஃபொரன்சிக் மெடிசன் டாக்டர் அசால்ட்டாக பிரித்து வச்சுருவார், எல்லாத்தையுமே பிரித்து வச்சுருவார். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நான் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து அவளை பிடிச்சி போகிறான்றீங்க. ஓகே? நீங்கள் வந்து அந்த எந்த இடத்துலலாம் அவள் கையை பிடிச்சி நீங்கள் இது பண்ணிங்களோ அப்படியே டக்குன்னு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சாங்கன்னா எத்தனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிடும். ஒன்று கடிக்கிறீங்க, அந்த கடித்த பைட் மார்க்ஸ், லவ் பைட்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல அவங்களோட அந்த ஸ்க்ராப் பண்ணி அதோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம்னா உங்கள் பல்லில் இருக்கிற டிஷ்யூ அந்த பொண்ணோட உடம்புல ஃபுல்லாக இருக்கும். அந்த டிஷ்யூ வச்சு யாரோட பல்லுன்னு கண்டுபிடிச்சார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுறோம், செமன் யாருதுனே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு முட்டாள்தான். ஓகே? இப்போ நீங்கள் வந்து செமன்ன்றது யூட்ரஸ் வெஜனா உள்ள மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கிடையாது. ஒருத்தவங்க இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படி இப்படி இருக்கும்போது டேரெக்டாக உள்ள யாராலையும் கரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போ தெரியாமல் அப்படி இப்படின்னு இருக்கும்போது தொடை பகுதியில், இடுக்கு பகுதியில், சைட்லலாம் வந்துட்டு ஒரு ஆண்குறி வந்து அப்படி இப்படின்னு படும். அதை வந்து அந்த டாக்டர் வந்து ஃபொரன்சிக் மெடிசன் டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்போ ஸ்க்ராப் பண்ணி, அது ஏன்னா அந்த நம்ம செமன் வந்து காஞ்சி ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும், அதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்து செக் பண்ணார்னா யாரோட டிஎன்ஏ அவனோட மூஞ்சி வரைக்கும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அவனோட லிப்ஸு, அவன் முத்தம் கொடுத்துருப்பான், லிப்ஸ் உடம்பு ஃபுல்லாக கொடுத்துருப்பான், அவனோட லிப்பு மார்க் படிஞ்சிருக்கும். அந்த லிப்பு மார்க் பேர் தான் சீலியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. சீலியோகிராஃபி லிப்பு மார்க் வச்சு ஒருத்தவங்களோட லிப்ஸ் மார்க் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க தம் பிரிண்ட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வச்சு யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போவே ஒரு 5-6 சஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் உள்ளே இருக்கிற சக ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க, சார் இவங்க ஒரு 5-6 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரூப்லேயும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த 5-6 குரூப்பில் 2-3 பேர் வந்து இந்த ஊர்லேயும் இல்லை, எல்லாம் கிளம்பி வெளிநாட்டுக்கு கூட போயிட்டாங்கன்ட்டு. அப்போ ஹை லெவல் ஆஃப் சஸ்பிஷன். அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டமில் கிடச்ச எவிடன்ஸையும் இவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டையும் இவங்களோட செமன் அனாலிசிஸையும் இவங்களோட லிப் அனாலிசிஸையும் இவங்களோட டாக்டைலோகிராஃபியும் இவங்களோட பைட் மார்க்ஸையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம்னா இவங்க தான் குற்றவாளின்னு ஈஸியாக தெரிஞ்சிட போகுது. விஷயங்கள் இருக்கு, பட் ஆனால் விஷயங்கள் நம்ம பண்ணி பார்க்கும்போது சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. பட் ஆனால் இன்ன வரைக்குமே எந்த ஒரு சார் அதுதான் யாரோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சார். இங்கே தானே சார் எங்களுக்கு எரிச்சலாக இருக்குது.
பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நடந்திருக்குன்னா டக்குன்ட்டு இந்த காலேஜே முன் வந்து அந்த போலீஸே முன் வந்து இப்போ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, யார் ஒருத்தரை கூட அது உடனே வந்துட்டு அரெஸ்டட் இமீடியட்லி புட் இந்த கோர்ட் ஆஃப் லா, கோர்ட்டை உடனே மரண தண்டனை தூக்குல தொங்குங்கன்னா அடுத்தவனுக்கு பயம் இருக்கும்ல சார். இப்போ இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிடுவாங்க, யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு அப்புறம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொருத்தர் சரணடைகிறாரு. அப்படின்னும் போது ஜஸ்டிஸ் அங்கே எங்கே சார் போகுது? இங்கே தானே பிரச்சனை வருது. இப்போ நீங்களே நம்ம இந்த கேஸு பார்க்கும் போதே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து தெரியுது, கண்டிப்பாக அந்த ஒரே ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருக்கிற அந்த ராய் ஒரு ஆள் இவ்வளோ பண்ண முடியுமா சார்? ராயே உட்காந்து உடைக்கிறாரா, ராயே வந்து இன்சர்ட் பண்ணி 150 கிராம் வர வைக்கிறாரா? இன்னும் அவர் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பொண்ணை வச்சிருந்தாரா? அன்னைக்கு ஒரு நாள் நைட்டில் 2 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்குன்றது தான் கதை. அந்த ஒரு நாள் நைட்டில் எப்படி சார் இவ்வளோ ஒரு ஆள்னால பண்ண முடியும்? சிம்பிள் கேஸ். அப்போ இத்தனை பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதில் யார் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே இருக்கிற சகல இன்டர்ன்ஸு, பிஜிசி எல்லாருக்குமே தெரியுது இந்த பொண்ணுக்கும் அந்த குரூப்புக்கும் பிரச்சனை, ட்ரக் அடிக்ட்ஸ் குரூப்புக்கும் இந்த பொண்ணுக்கும் பிரச்சனை, இந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ண போதும் அவங்கள அப்படின்னு மிரட்டி இருக்கு. இந்த குரூப் பசங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இவனா ஓவரால் நம்மளை மிரட்டுறா, இவ்வளோ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டே பண்ணியிருக்காங்க. இது காலேஜ் கேம்பஸ் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரியுதுன்னும் போது ஏன் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறீங்க? அன்னைக்கு நைட்டே வந்துட்டு தே ஷுட் பீன் அரெஸ்டட்ல. இத்தனை நாள் பிரின்சிபல் வந்து அதை மூடி மறைச்சு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இது சூசைடுன்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியல உங்கள் பொண்ணு எப்படி இறந்தானே தெரியலன்றது, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு போஸ்ட்மார்ட்டம்க்கு உட்படுத்தும் போது தான் தெரியுது இது சூசைடு இல்லை மர்டருன்ட்டு, அப்புறம் தான் தெரியுது இது 1 மர்டர் இல்லை ரேப் அண்ட் மர்டர்னு, அப்புறம் தான் தெரியுது இது சிங்கிள் ரேப் அண்ட் மர்டர் இல்லை மல்டிபிள் பீப்புள்ஸ் ரேப் அண்ட் மர்டர்ன்ட்டு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்தெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணி ரெனோவேஷன் பண்ணுங்கடா, சேஞ்ச் பண்ணுங்கடான்ட்டு இந்த இடத்த சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா யாரை காப்பாற்றுறீங்க? இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்க ஜூனியர்ஸே சொல்றீங்க ஒரு ட்ரக் எடுக்கிறாங்க அப்படின்ற போது, ஆனா உள்ள போய் உடைக்கிறதுமே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் வந்து சார் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ விஷயம் வந்து உள்ளே நடந்திருக்கு, ப்ரொடெக்ட் பண்றாங்க யாரையோ அப்படின்ற மாதிரி தான். இங்கே டாக்டருங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே யோக்கியம்லாம் நான் இங்கே சொல்ல வரம்பில்ல. கண்டிப்பாக உள்ளே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லைனா அந்த வெளியே இருக்கிற அந்த அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த க்ளோஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் 1 or 2 பேர் வந்து கிரிமினல் இருப்பான். அவங்களுக்கு இந்த வெளியே இருக்கிற அந்த மற்ற வார்ட் பாய் இல்லைனா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த சூப்பரிண்டென்டென்ட்டு இந்த குரூப்பில் இருக்கிற யாராவது 2 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்றா மிங்கிள் ஆகிறதுக்கு காரணம்னா எல்லாருக்கும் இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்கள், எல்லாருக்கும் கிட்டே இருக்கிற அந்த ட்ரக் அடிக்ஷனில் இவங்களாம் ஒன்று சேர்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லேயும் அதில் ஒன் ஆஃப் த ஆள். ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டருங்கெல்லாம் வந்து நல்லவங்க அப்படின்னு பண்ணல. அந்த டாக்டராக இருக்கட்டும், பண்ண 2 வேற யாராவது ஆளாக இருக்கட்டும், இல்லை அந்த பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக இருக்கட்டும், எல்லாருமே they are psychotic criminals. They all should be detained, they all should be punished, hanged. ஒரு விமன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வரும்போது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஓகே, டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்ல ப்ரொஃபசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பட் ஆனா அவங்க கிட்ட இருந்து பிரச்சனை அப்படினு வரும்போது அவங்க யார்கிட்ட போய் நிப்பாங்க? இப்போ காலேஜ் பொறுத்த வரைக்கும் டீன் இல்லை ஹெச்ஓடி மட்டும் கிடையாது சார். ஆன்டி ரேகிங் லா வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லாருக்குமே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இது மகளிர் போலீஸ் அப்படின்னும் போது ஃபீமேலுக்கு தனியாக வந்து இருக்குது, அங்கே தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்றது ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? ஃபோன் பண்ண உடனே அவங்க திருப்பி யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா டீனுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. டீன் திருப்பி யாரை கூப்பிட்டு கேட்பாங்கன்னா ஏப்பா அந்த டிபார்ட்மெண்ட் நுரையீரல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் சபரி இங்கே வாங்க, என்ன உங்களோட ஸ்டூடெண்ட் பொண்ணு வந்து டேரெக்டாக டெல்லிக்கு ஃபோன் அடிச்சிருக்கு ரேகிங் கமிட்டிக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்ன தான் கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னோட ப்ரெஷரை கூட்டு வந்து என்னம்மா உனக்கு பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட சொல்லலாம்ல, நீ என்ன மேலே போகிற அப்படின்வேன். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையே பேசாமல் விட்டுறாங்க. சரி, சப்போஸ் என்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு லெவலில் என்ன பண்ண முடியும்னா, அம்மா கொஞ்சம் 2 வருஷம் தான் கோர்ஸு, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்துட்டு போயிருங்கம்மா, நம்மளுக்கு தேவை பாஸ் ஆகிட்டு டாக்டர் ஆகணும், கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்ட்டு. எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லுவோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் ஒரு லேடிஸ் அவங்க கேட்குறாங்க, சார் எனக்கு ஒரு தனி ரூம் இருந்தால் தான் நான் வேலை பார்ப்பேன்றாங்க. நான் என்ன சொல்லுவேன் அந்த இடத்துல, அம்மா ரூம் நானாக வச்சுருக்கேன், அது என்னோடய ஹாஸ்பிட்டலாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ரூம் இல்லைன்னா என்னம்மா பண்ணுறது, இப்போ மேல் பிஜி அப்படி தான் படுக்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் அவனா வேறு என்ன பண்ணுறது இப்படின்னு பேசலாம். சார் அந்த பையனை ஓட்டிக்கிட்டே இருக்கான், சரிம்மா இதெல்லாம் பெருசாகாதீங்கம்மா அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம டேக்கிள் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ சப்போஸ் அந்த பொண்ணு வந்து வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுது, ஹீஸ் கிவிங் அண்ட் செக்ஷுவல் டார்ச்சர் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம டீன் கிட்ட எஸ்கலேட் பண்ணுவோம், இல்லை நீங்கள் போய் பண்ணிருங்கன்ட்டு. ஸோ கேர்ள்ஸ் இடத்துல நான் சொல்கிற என்ன அப்படின்னா வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குரலை எழுப்புறது இல்லை. இப்போ ஒரு விமன் டாக்டர் இப்போ ப்ரொஃபசர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு, ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க மிரட்டல் கொஞ்சம் வருதில்லை சார், இதுமாதிரி பாஸ் பண்ண விட மாட்டோம், நீங்கள் எப்படி என்னை தாண்டி நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கன்னு பார்த்துடுறேன், அந்த மாதிரியான குரல்கள்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டம் சார். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர்ஸ்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீலி அப்ரோச் இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் வந்து கீழே லெவலில் போகிறது தான் இங்கே பிரச்சனை. கொஞ்சம் அடங்கி தான் போகணும், சொல்கிறது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றத தாண்டி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு, இல்லைம்மா அதை நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாமா, ஐயோ அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா, நம்ம கண்டிப்பாக பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு குரலை வந்து பொறுப்பெடுத்து செய்யணும்.
அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இன்சிடெண்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபஸரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தால் தான் இது வேலைக்கு ஆகும் சார். ஏன்னா நானே வந்து படிக்கும் போது கூட வந்து என்னோட மேலே இருக்கிறவங்க இந்த அதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த என்ன மேடம் இது கூட சரியில்லை, இந்த பேஷண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடனே வந்து இப்போ நீ எதுக்கு வந்திருக்க, படிச்சுட்டு பாஸ் ஆகி போதானே வந்திருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்வாங்க. எனக்கு கிளாஸ்லாம் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுங்க மேடம், இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே எடுக்கலை கிளாஸ்னு. இப்போ நீ வந்து இதை நான் சொல்லி கொடுத்தா தான் நீ வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்றீங்கன்னா ஓகே, நான் சொல்லித்தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு எக்ஸாம் அன்னைக்கு பாஸாக ஃபெயிலான்னு என் கையில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க மேலே அப்படியே நம்மளை போட்டு திணிக்கிறது, அந்த பாஸ் பண்ணணுமா ஃபெயில் பண்ணணுமா அப்படின்னு அவங்க கண்ட்ரோலில் வந்துடுது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்க வேணாண்டா, சகிச்சுக்கிட்டு போயிடுவோண்டா அப்படின்ற மாதிரி வருது. இந்த அப்ரோச்சை கண்டிப்பாக எல்லா ப்ரொஃபஸர்ஸும் மாற்றணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஹெச்ஓடி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அவரை பார்த்தா பயப்படணும், சல்யூட் அடிக்கணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ரேகிங் தானே. ரேகிங்னா உட்கார வச்சுட்டு இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு வசூல்ராஜில் பண்ணுற வைக்கிறது மட்டும் ரேகிங் கிடையாது. பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பயம் வருது. மரியாதைன்றது வேறு, ஓகேங்களா. நம்ம பிளேஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு மரியாதை இருக்கும், அது வேறு. பார்த்தாலே பயம் இருக்குது, அவர் வந்து ஐயோ ஹெச்ஓடி சொல்லிவிடுவார், ஐயோ தானே ஃபெயில் பண்ணிவிட்டுருவார், அவ்வளோதான் அப்படின்னும் போது ஒரு மன உளைச்சல் ஆளாக வராங்களே. அப்போ ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம்னா உங்ககிட்ட வருவாங்களா? முதல்ல நீங்கள் அப்ரோச்சபிளாக இருக்கணும்ல. ஒரு ப்ரொஃபஸர் அப்ரோச்சபிளாக இருந்தால் தானே ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து அவங்களோட கஷ்டங்களை சொல்ல முடியும். ஸோ அது அப்ரோச்சபிளாக மாறணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சில பேருக்கு வந்து சொல்லலாம், என்னடா அதான் ப்ராப்ளம்னா சொன்னால் நாங்கள் பண்ண போகிறோம். பட் ஆனால் சொல்கிற இடத்துல நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கணும்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நீங்கள் அவங்கள மிரட்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு கூட இருக்கிற மற்ற ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்து நடந்துக்கோ, ஹெச்ஓடி பற்றி உனக்கு தெரியாது, ஏதாவதுன்னா எக்ஸாமில் போட்டுருவார் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி அந்த மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக அமையுது. அப்போ மேலேயே சாஃப்ட் ஆகிடுச்சு, ஹெச்ஓடியே சாஃப்டாக இருக்கார் அப்படின்னும் போது அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாருன்னும் போது அசோசியேட்ஸ்க்கு ப்ரெஷர் குறையும். அசோசியேட்ஸ் குறைஞ்சா ஏபிக்கு குறையும், எஸ்ஆருக்கு குறையும், தேர்ட் இயர் குறையும், செகண்ட் இயர் குறையும், ஃபஸ்ட் இயர். மாணவர்கள்லாம் ஜாலியாக இருக்கலாமே சார். சொல்கிறது பார்த்தா மாற வேண்டியது ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடி இவங்க எல்லாருமே தான். கண்டிப்பாக வந்து மாறணும் சார், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் ஆங்கிள்லேயே நிறைய நெகட்டிவ் நான் பேசலாம் சார். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஓப்பனாக சொல்லணும்னா அந்த காலத்தில் படித்த மருத்துவ மாணவர்கள் மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற மருத்துவ மாணவர்கள் கொஞ்சம் குறைவு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு அப்படின்னும் போது காலை 8 மணினா 7:45 கிளாஸில் போய் உட்காருவாங்க, ஓகேங்களா. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கிளாஸுக்கே வரதில்லை. எங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, காசு கொடுத்து, உனக்கு என்ன பிரச்சனை? புரியுதுங்களா. நம்ம வந்து சப்போஸ் வந்து அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு வரலன்ட்டு அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் நம்ம ஸ்ட்ரிக் பண்ணோம்னா பெரிய இடத்துலேருந்து ஃபோன் வரும், இப்போ நாங்கள் அங்கேருந்து பேசுகிறோம், கொஞ்சம் பாப்பா வரலைன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ப்ரெசன்ட் போட்டு விட்ருங்க. அப்போது ஒரு டாக்டர் படிக்கிறவங்க, டாக்டர் நீ படிக்கிற அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணணும், பேஷண்ட்டை பார்க்கணும். பேஷண்ட்டை பார்த்து நீ 5 வருஷம் படித்தா தானே வெளியே வந்து நீ ஒரு டாக்டர் ஆக முடியும். நீங்கள் வந்து பேஷண்ட்டே பார்க்க மாட்டீங்க. பேஷண்ட்டை பார்க்கலன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து உங்களை திட்டும் போது உங்கள் பேரண்ட்ஸே சப்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது வாட் கைண்ட் ஆஃப் டாக்டர் யூ வில் பி இன் ஃபியூச்சர்? கெட்ட பழக்கங்கள் இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்கஹாலு அப்படின்னு சொல்லிட்டு பங்க் அடிக்கிறது, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கைட்லேயே இருக்கிற பிரச்சனை. நல்ல மாணவர்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேயும் நிறைய பேர் இந்த மாதிரியும் இருக்காங்க. ப்ரொஃபஸர் சைட்லேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சில நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் வந்துட்டு ஜாலியாக பேசுவேன். அவங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம் கூட நான் போய் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் படித்த முன்னாடி கல்லூரிகளெல்லாம் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் அவ்வளோ கொண்டாடுவாங்க, ஓகேங்களா. ஆனால் சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்க ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே மாறணுன்றேன் நான். இந்த சைட்லேயும் மாறணும், இந்த சைட்லேயே மாறணும். இப்படி மாறினா தான் வந்துட்டு ஒரு பீஸ் பிறக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும். நீங்கள் வந்து உங்களுடைய ஷேர்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. உங்களுடைய சக பெண் மருத்துவர்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, இன்சிடென்ட்டை கேட்டு அவங்க ஷேர் பண்ண அதிர்ச்சி விஷயங்கள் என்ன? கண்டிப்பாக அதிர்ச்சி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. அவங்கவுங்களோட பர்சனல் விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வயசான தாத்தா தான், சரின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து விரையில் வீக்கும் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தாத்தா வந்து திடீர்னு அவங்களோட மார்பகங்களை பிடிச்சி கசக்கியிருக்காரு. ஒரு தாத்தா 65-70 வயசு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேச முடியல, பண்ண முடியல. அதுக்கப்புறம் அம்மா தெரியாமல் பண்ணிட்டோமா அப்படின்றாராம். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தனி ரூமில் வந்து நைட் டியூட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ரூமை திறந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க பண்ணுறத பார்த்துக்கிட்டு அப்புறம் இவங்க திடீர்னு எந்திச்சு வெளியே போங்கன்னா போக மாட்டேன், பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம், நீங்கள் அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மென்டல் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது என்னென்னா வந்துட்டு நைட் டியூட்டி பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நைட் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் நிறைய இடத்துல இல்லை. அப்படி தனி ரூம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ரெஸ்ட் ரூம் இல்லை, தாப்பால் இல்லை,
காமனாக வந்து 2-3 பிஜிங்கெல்லாம் சேர்ந்து படுக்கிற மாதிரி ரூமாக இருக்குது. ஒரு ஒரு மேல் டாக்டர் படுத்தா ஒரு பக்கத்துலேயே ஒரு ஃபீமேல் டாக்டர் படுக்கணும், அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜனும் படுக்கணும். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஹவுஸ் சர்ஜன் இன்ச்சு வெளியே போயிட்டாங்க, அப்போ இந்த பிஜி டாக்டரும் ஒரே ஒரு ஃபீமேல் ஹவுஸ் சர்ஜன் மட்டும் தான் அந்த ரூமில் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சுச்சுவேஷன் ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் தான் வரும். அந்த ஹவுஸ் சர்ஜனுக்கும் அந்த பிஜி மேலே பயம் இருக்கும். அப்போ அவன் என்ன அப்படின்னா ஒன்றும் பேச முடியாது. ஸோ அது எங்கே போய் வெளியே சொல்கிறது, சொன்னால் நம்மளுக்கு அசிங்கமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ரூம் வந்து வேணும். ப்ளஸ் வந்து எல்லா ஃப்ளோருக்கும் ஒரு செக்யூரிட்டி வேணும், ஒரு வார்டுக்கும் ஒரு செக்யூரிட்டி வேணும். செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசான தாத்தாங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் நீல கலர் பேண்ட்டு நீல கலர் சட்டையெல்லாம் மாட்டி விட்டுட்டு கையில் வந்துட்டு ஒரு குச்சை கொடுத்து விட்ருவாங்க. அந்த போலீஸ் லத்தியை கொடுத்துட்டு செக்யூரிட்டின்னு உட்காந்துருப்பார். அவர் விசில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து அங்கிள்னா காக்கான்னு அர்த்தம். நம்ம கத்துவோம் காக்கா காக்கா தேக்கோ தேக்கோ அப்படின்னுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து அவர் ஏஞ்சி போயிட்டு ஏய் கேக்கர்ரே அப்படின்னு சொல்கிறதுக்கே அவன் எப்பயோ ஓடிட்டு இருப்பான், ரேப் பண்ணியே ஓடிட்டு இருப்பான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது எங்கே இந்த மாதிரி கவர்மெண்ட் இதில். ஆனால் இப்போ இதே வந்து ஒரு செலிபிரிட்டி, இப்போ எக்ஸாம்பிள் கீர்த்தி சுரேஷ் மேமோ இல்லை நம்ம சியான் விக்ரம் சாரோ வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க, பவுன்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எல்லாம் 6 அடிக்கு இருக்காங்க, நல்லா இப்படி ஹெஃப்டியாக உட்காந்துக்கிட்டு இப்படி வராங்க, ஒருத்தர் கூட விக்ரம் சாரை நெருங்க முடியாது. ஏய் அப்படின்னா நம்மளாம் ஐயா 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 அப்படின்னு போனோம். கரெக்டாக? இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரை நெருங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், ஏன்னா அவ்வளோ பெரிய பவுன்சர்ஸ். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் தினம் ஒருத்தவங்க சாகுறாங்க, டெத்துன்னு ஒன்று நடக்குது. அப்போ டெத்துன்னு ஒன்று நடக்கும்போது அந்த டெத்தில் போய் நம்ம பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் கிட்ட போய் சொல்கிறோம், சார் உங்களோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு டாக்டர் வந்து சொல்லும் போது கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கோவம் வரும். என்ன சார் இது, எப்படி சார் இறந்தாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. திடீர்னு காலையில் நல்லா இருந்தாங்க சார், எப்படி சார் இறந்துட்டாங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியலையோ, ஐயோன்ட்டு ஒருத்தவங்களோட மனநிலை ஒரு மாதிரி இதுவாகும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி நிற்கணும்ல. அவன் அந்த கோபத்தில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பிடிச்சி போய் தள்ளி விட்டான்னு வச்சுக்கோங்க, போய் மண்டையில் அடிச்சுன்னு இறந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, அவுட்டா. அப்போ அந்த செக்யூரிட்டி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அப்போ அந்த தாத்தா என்னை எப்படி காப்பாற்றும், தாத்தா லத்தியை வச்சுக்கிட்டு என்னப்பாடே அப்படின்னா இல்லை தாத்தா முதல்ல ஓடிடும் எடுத்துக்கிட்டு. ஸோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொரு அந்த பிஜி டாக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து 36 hours 24 hours வந்து ஒர்க் டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து ஃபுட்டும் நாங்களே தான் பார்த்துக்கணும், தங்கும் இடமும் நாங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த சூழல் வருது. இதுக்கெல்லாம் வந்து தீர்வே கிடையாது. நீங்கள் ஓவராலாக சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தீர்வு அப்படின்றது எல்லாத்துக்குமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ப்பா. நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200% உண்மை. இப்போ ஏன்னா நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து MD படித்தேன். காலையில் வந்து திங்கக்கிழமை, இப்போ எக்ஸாம்பிள் திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, திங்கக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு நான் வார்டுக்கு போய்டுவேன். 6:30 மணி to 7 மணி. 7 மணிக்கு மேலே ஒரு 2 நிமிஷம் ஆனால் கூட அந்த பிஜி வந்து நான் கேவலமாக திட்டுவான், ஒரு அடி கூட அடிச்சிருவோம். அதனால் நான் சீக்கிரமாக எழுந்துச்சி 7 மணிக்கெலாம் கரெக்டாக அங்கே போயிடணும். 6:30 to 7 மணிக்கு நாங்கள் திங்கக்கிழமை காலையில் போனோன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு தான் நான் திருப்பி என் ரூமுக்கு வர முடியும். அப்போ எவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன், திங்கக்கிழமை காலையில் 7லேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 7 வரைக்கும் எவ்வளோ ஆகிடுச்சு, அதுவே வந்து 24 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் நான் செவ்வாய்க்கிழமை காலையில் கூட போக முடியாது, செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு அப்போ தானே போக முடியும். சரி சார் போயிட்டு 2 நாள் தூங்கிட்டு அப்புறம் ஜாலியாக வருவீங்களா? கிடையாது. செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு தூங்குறேன்னா திருப்பி புதன்கிழமை காலையில் வருவேன். வந்தேன்னா அதோட வியாழக்கிழமை நைட்டு 12 மணிக்கு தான் ரூமுக்கு போவேன். திருப்பி வெள்ளிக்கிழமை காலையில் வருவேன். சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு தான் ரூமுக்கு போவேன். இந்த 36 மணி நேரமும் கிட்டத்தட்ட 36 மணி கிட்டத்தட்ட மேலே ஒரு 6 மணி நேரம் தான் தூங்குறதுக்கு நம்ம ரூமில் இருக்கும். மீதி அந்த 48 ஹவர்ஸ் ஸ்பேனில் 6 ஹவர்ஸ் தூங்குவீங்க. மீதி இருக்கிற 40 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட். ஓகே, எப்படி இருக்கும்னா வார்டு ஃபுல்லாக பேஷண்ட்டு, ஃப்ளோர் ஃபுல்லாக பேஷண்ட்டு, எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏதாவது டெத்தாக இருந்தாலும் டெத் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, எல்லாருக்கும் கேஸ் ஷீட் போடுறது, எல்லாருக்கும் ICD போடுறது, டியூப் சொருவது, மாடு குத்திருச்சு லங்ஸ் ஆப்ரேட் பண்ணு, லங்ஸ் ஓப்பன் பண்ணு, 24-38 மணி நேரம் இதே தான் ஒர்க்கு. ஸோ இங்கே தூங்குறதுக்குன்றதே ரொம்ப ஸ்பேஸ் குறையுது. இதுக்கு வந்து காரணம், சிம்பிள் காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஷண்ட்டோட லோடு அதிகம், டாக்டர்ஸோட எண்ணிக்கை குறைவு. இவ்வளோ தான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னும் போது நிறைய ஏழை மக்கள்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட் சைடில் தான் வருவாங்க. கொஞ்சம் காசு இருக்கவங்க தான் தனியாருக்கு போக முடியும். ஸோ தனியாரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அடிக்குவேட்டாக வந்து அவங்க ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருப்பாங்க, மேன் பவர் நல்லாயிருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஆங்கிளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மேலே நிறைய ப்ரெஷர் கண்டிப்பாக போகும். அவங்க தான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஸ், ஹவுஸ் சர்ஜன்ஸ் மேலே போகும். அப்படின்னும் போது இவங்க தான் வந்து மேக்ஸிமம் வேலை பண்ணுற மாதிரி வந்து வருது. ஆனால் வர கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பல்மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தமிழகம்லாம் அதில் கொஞ்சம் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. நார்த்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸே கம்மி. ஏன்னா இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் ஒரு ஜஸ்டிஸ்க்குமே தவிர ஜஸ்டிஸ் வந்து அந்த இடத்துல ஹேஷ்டேக் அப்படியே தான் இருக்குது, நீதி கிடைக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி. நார்த்தில் போய் படிக்கிறதுன்றது வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப உங்களோட திறமை ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும்.
அவனுங்க ஆங்கிள்லேயே போயிட்டு அவனுங்க பாஷையிலேயே பேசி அவங்களுக்கே அல்வா கொடுத்துட்டு வர தெரியணும். அப்படி தெரிஞ்சால் நீங்கள் போய் பொழைச்சிக்கலாம். இல்லை நான் ஒரு நேர்மையான ஆள், கரெக்டான ஆள், ரூல்ஸ் கரெக்டாக பேசுவேன்னா உங்களுக்கு வேலைக்கே ஆகாது நார்த்தில் போய் படிக்கிறது. ஓகே, இட் இஸ் வெரி டஃப். ஏன்னா நாங்கள் போய் இருந்திருக்கேன். முதல் ஒரு 3-4 மாதம்லாம் உங்களை வச்சு செஞ்சு வறுத்துருவாங்க. அதிலே விரக்தி ஆகி பல பேர் திருப்பி நம்ம ஊருக்கு ஓடி வந்துடுவாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு வெளியே ஆளுங்களாம் நம்ம இங்கே வந்து படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஸ் டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் தாக்கு பிடிச்சி அவங்க ஆங்கிளில் போய் அவங்களுக்கே நீங்கள் அல்வா கொடுத்தீங்கன்னா நீங்கள் கெத்து கில்லாடி. ஆனால் நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கணும், ரொம்ப கஷ்டம். இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப்ன்றது வந்து 100% உண்மை சார். சத்தியமாக நான் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடென்ட்டெல்லாம் பார்க்கும்போது பல மகளிர் டாக்டருங்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கதறும் போது, அந்த இன்சிடென்ட்டெல்லாம் கேட்கும் போது வெறுத்துருச்சு சார் வாழ்க்கை. ஓகேங்களா, வெறுத்துருச்சு. மருத்துவர் படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் வெளியேருந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, டாக்டரு உங்களுக்கு என்ன சார் டாக்டரு கெத்து அப்படின்ட்டு. அது பேரில் மட்டும்தான் சார் இருக்குது. 10 வருஷம் படித்தாச்சு சார். 18 வயசில் ஆரம்பித்து 30 வயசில் முடித்தோம். 30 வயசுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா மேக்ஸிமம் நீ கார்ப்பரேட் சைடில் போனால் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். நீ வெறும் MBBS இருந்தீங்கன்னா உனக்கு 50,000-60,000 தான் சம்பளம். இதுதான் ரேட்டு. அதுக்கு நீ கம்முன்னு ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ ஐடியில் போய் உட்காந்தீங்கன்னா 2 லட்ச ரூபா சேலரி, ஐ மீன் US ஐம் டூயிங் திஸ் அப்படி இப்படின்றாங்களே. இன்ஜினியரிங் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் என் சைட்லேருந்து இந்த பெயின் என்னன்னா, ஐ எம் ஃபீலிங் தெம் மோர் ஹாப்பி. அந்த ஒரு ஒர்க் பண்ணுறான் ஒரு 8 மணி நேரம், அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறான். இங்கே 24 மணி நேரமாக பேஷண்ட் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கணும், இருமல் இருக்கா சளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் இஸ் த யூஸ்? நம்மளுக்கு என்னென்னா சார், பேஷண்ட்ஸுக்காக எவ்வளோ வந்து வி ஹவ் டன் சார். இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ்லாம் டாக்டர்ஸ் வந்து மக்களுக்காக பண்ணும்போது மக்களுக்கு நம்ம கைக்கூட்டி கேட்குறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மேலே கையை வைக்காதீங்க. அது பெரிய தப்பு. எந்த டாக்டருமே பேஷண்ட்டை கொல்லணும்னு சத்தியமாக நினைக்க மாட்டான். ஓகேங்களா, கண்டிப்பாக எல்லாருமே பேஷண்ட்டை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது மிக தப்பு. அரசு மருத்துவர், அரசு டாக்டர்ஸை பாருங்கள், சின்ன சின்ன கிளினிக்கு, சின்ன சின்ன நர்சிங் ஹோம்ஸ் இருக்க டாக்டர்ஸை பாருங்கள். இதுதான் ரியல் டாக்டர்ஸோட களம். ஏதாவது ஒரு லெஜெண்டரி, ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு பேரை வச்சுக்கிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முத்திர குத்திர நினச்சிங்கன்னா, அது கீழே இருக்கிற மற்ற எல்லா டாக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க எல்லாரையும் மூடுற நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். தயவு செஞ்சு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர்ஸை வந்து கொஞ்சம் அன்போட பார்ப்பீங்க. கடவுளெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அன்போட பார்த்து அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா போதுன்றது தான் நம்மளோட இதுவாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமு, உங்கள் அப்பா ஏதாவது வந்து ஏதாவது ஆகிட்டாரு அப்படின்னா உங்கள் மனசு எப்படி பதறுமோ, உங்களோட குழந்தை ஏதாவது ஆகிடுச்சுன்னா உங்களோட மனசு எப்படி பதறுமோ, அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அவங்க மனசு பதறும். அதனால் தயவு செஞ்சு நல்லா படிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறித்தனமாக படிங்க. இந்த கிளாஸை கட்டடிக்கிறது, இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறது, மெடிக்கல் ஃபீல்டு இஸ் நாட் அ ஃபீல்ட் டு என்ஜாய். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு உயிரோட ஒரு ஃபீலிங்ஸோட டீல் பண்ணுறோம். அப்போ எல்லாம் வெறித்தனமாக படிங்க. நல்லா படிப்பேன், வெறித்தனமாக படிப்பேன் சார், நாடி ரத்தம் எல்லாமே மெடிசன் தான் சார், ஊறி போக மட்டும் டாக்டருக்கு எடு எல்லாம் வராத. ஏன்னா நீ வெளியே போய் பார்க்குற ஒரு பேஷண்ட் நீ காப்பாற்றணும். பை சான்ஸ் உனக்கு தெரியாமல் அந்த பேஷண்ட் இறந்ததுன்னா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. ஆனால் அந்த பேஷண்ட் காப்பாற்றப்பட்டார், அவரால் உயிர் வாழ்கிறாருன்னா அதோட கெத்து உனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் சைடுக்கு இந்த ஒரு அட்வைஸை வைக்கிறேன். மக்கள் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு டாக்டர்ஸை பணிவாக பார்த்துக்கோங்கன்ற ஒரு கோரிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.